ஏன் விநாயகர் பூஜையில் துளசி பயன்படுத்தப்படுவதில்லை தெரியுமா? ஆழ்ந்த காட்டின் அமைதியில் துளசி கடும் தவம் செய்தாள். தன் மனதில் ஒரு பெரிய விருப்பத்தை வைத்தாள். அந்த தவம் ஒரு விதி மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. அவள் தவத்திற்கு பதிலாக விநாயகர் அருள்வரமாக தோன்றினார். தெய்வீக ஒளியில் முழங்கிய அந்த தரிசனம் அற்புதம். துளசியின் வாழ்க்கை அந்த தருணத்தில் மாறியது. தன் உள்ளத்தின் ஆசையை துளசி வெளிப்படுத்தினாள். விநாயகரை மணக்க வேண்டும் என்ற அவள் விருப்பம் தீவிரம். அது காதலா அல்லது விதியின் விளையாட்டா? ஆனால் விநாயகர் அமைதியாக மறுத்தார். அவரின் தீர்மானம் உறுதியானது. அந்த மறுப்பு துளசியின் மனதை உடைத்தது. காதல் கோபமாக மாறியது. அந்த கோபம் சாபமாக வெளிப்பட்டது. ஒரு வார்த்தை விதியை மாற்றியது. அமைதியில் இருந்த விநாயகர் பதிலளித்தார். அவரின் வார்த்தைகளில் சக்தியும் சமநிலையும் இருந்தது. அந்த சாபம் திரும்பி துளசியையே தாக்கியது. சாபத்தின் விளைவாக துளசி மாற்றமடைந்தாள். ஒரு புனிதமான செடியாக அவள் உருவெடுத்தாள். அவள் தெய்வீகமாக இருந்தாலும் அந்த நாள் முதல் ஒரு மரபு உருவானது. விநாயகர் பூஜையில் துளசி தவிர்க்கப்பட்டது. ஒரு சாபம், ஒரு நம்பிக்கையாக